நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கு பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டணிக்கு பாமக வருகிறதா என்ற கேள்விக்கு சூசகமாக பதிலளித்தார். இப்போ எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு மக்கள் பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இன்னைக்கு ஒரு ஆதரவு அலை திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இப்படி இருக்க நிலையில கட்சிக்கு தெரியும் இவங்களோட கூட்டணி வச்சா தான் நாம எப்படியாவது ஆக முடியும். கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். அது பெரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அது எல்லாமே அது நடந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி ஒன்றும் யாரெல்லாம் எந்த கட்சியில கூட்டணி இருக்காங்க எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்க கூட்டணியில் இருக்காங்கன்றத அந்த உரிய நேரத்தில் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பார். திமுக அரசுக்கு எதிர்ப்பு அலை உருவாக்கியுள்ளதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். தேசிய மற்றும் மாநில நலனில் அக்கறை கொண்ட கட்சியுடன் கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக பாமக அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள ராணி மையம்மை அரங்கில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும், NLC சிப்காட் விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தொண்டர்கள் விருப்பப்படி கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது 7 இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். உங்கள் விருப்பப்படி, உங்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து போட்டியிட இப்பொழுது நாம் தயாராக இல்லை. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சில கட்சிகளிடமிருந்து கூட்டணி அழைப்பு வந்திருப்பதாக கூறினார். அதாவது நான் சொல்லியிருக்கல வந்திருக்கலாம். அதாவது பொதுவான சொல்றேன், எந்த கட்சியும் நான் சொல்லலை. பொதுவான முறையில் பாஜகவிலிருந்து பிரிந்துள்ள அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது.